ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று அறிக்கைட்டிருக்கார். நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுற நான் வாபஸ் வைக்கிறேன். இது காரணம் கட்சியில் ஒருத்தனை வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் போட்டி போடுற மூணு வேட்பாளர்களும் எனக்கு ஆறு ஓட்டு போடுறாங்க, அதை விட ஈஸிக்காக ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, காட்டுமன்னார் கோயில் திருமாவளவர்கள் ஏன் முதல்ல போட்டி போட வந்தார், ஏன் டெல்லி அரசியல் விட்டு தமிழ்நாடு அரசியல் வந்தார்னு அந்த கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு இருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, தமிழ்நாடு விஜயோட வரைக்கும் டஃப்பாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 சீட்டு கொடுத்துருக்காங்களா, 2 பொது தொகுதி 6 ரிசர்வேஷன். இதனால் சப்போஸ் தொங்கு சட்டசபை வந்தால் இந்த காட்டுமன்னார் கோயில் இந்த அசம்பிளி திமுக ஆதரவு நீட்டம் நீட்டி நம்ம ஒரு அமைச்சர் பதவி வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் அவர் இருந்ததை அவர் கட்சியினர் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம நம்புகிற மாதிரி இல்லை. இது ரூமர் சொல்லலாம். ஆனால் அரசியலில் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி தான் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி எல்லா கட்சியும் அது எல்லா அரசியலுக்கு திமுகவும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி திருமாவளவன் அவர்கள் சொன்னதால இந்த ஒரு இது நடந்திருக்கு. இதனால் அவர் காட்டுமன்னார் கோயில் இப்போ எதுக்கு எடுத்தாருன்னா, திமுகவோட தலைவர்கள் வற்புறுத்தியதால் எதுக்கு அந்த சீட்டை இது பண்ணுறீங்க, அவங்க கட்சியில் யாருக்காச்சும் கொடுக்கலாமேன்னு நீங்கள் யோசனை பண்ணுன்னு சொன்னதுனால அவர் எடுத்தார். இந்த முடிவு வாபஸ் பண்ணிட்டாரு சொன்னாங்க. ஏன்னா சிதம்பரத்தில் நின்னாருன்னா இவருக்கு செலவு பண்ணல, திமுக தான் பண்ணணும். ஸோ அதனால் எதுக்கு இன்னொரு இதை இது பண்ணிவிட்டு தமிழ்நாடு அரசியல் திரும்பினா சிதம்பரம் எம்பி எலெக்ஷன் வரும், அதுக்கு யாரை இது பண்ணுவீங்க, நாங்கள் தானே செலவு பண்ணணும்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் விளைவின் காரணமாக இவர் அசம்பிளியில் போட்டி போடுற கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இது போயிட்டு இருக்குது. என்னென்ன அரசியல் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு தெரியல. தாவேக்கா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வேட்புமனு சில திருத்தங்கள் மேற்கொண்டு கொடுத்துருக்காரு. ஸோ 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு தொகுதியில் கேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிரச்சனை வந்தனால வேட்புமனு திருத்தம் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயின் வருகை எவ்வளோ % ஓட்டு அடிப்படும் நமக்கு சரியாக தெரியல. அதாவது தாவேக்கா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வேட்பாளர் பேர் தெரியல, விசில் சின்னத்தை பார்த்தா ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த பிராண்டு திமுக கிட்டே இப்போ தாவேக்கா கிட்டே உருவாகிட்டு இருக்குதான்னு கேட்டால் உருவாகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன விஜயின் அரசியல் வருகை என்னென்ன டேமேஜ் பண்ண போகணும்னு நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.